Hello guys, welcome to our channel Literature Insight. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி The Playboy of the Western World. Author name James Finch. இவரோட ஃபுல் நேம் எட்மண்ட் ஜான் மில்லிங்டன் சிஞ்ச். இவங்க 16th of April 1871ல பிறந்திருக்காங்க. இவர் ஒரு ஐரிஷ் பிளே ரைட், போயட் அண்ட் ரைட்டரும் கூட. இவர் நிறைய பிளேஸ் எழுதியிருக்காரு. ரைடர்ஸ் டு த சீ, த வெல் ஆஃப் த செயின்ஸ், த டிங்கர்ஸ் வெட்டிங், இதெல்லாம். இதில் த மோஸ்ட் ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க த பிளே பாய் ஆஃப் தி வெஸ்டர்ன் வேர்ல்ட் தான். இந்த பிளேயை ஜூப்ளின்ல இருக்க அபே தியேட்டர்ல 1907ல ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது டோட்டலா 3 acts கொண்ட ஒரு பிளே. இப்போ மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். கிறிஸ்டி மேஹான், இவர் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க இந்த பிளே பாய். பீஜன், இவங்க ஒரு சின்ன பப் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. மைக்கேல் ஜேம்ஸ், பீஜனுடைய அப்பா. விடோ குயின், இவங்க அந்த வில்லேஜ்ல இருக்க ஒரு கிளவர் அண்ட் கன்னிங்கான ஒரு விடோ. ஷான், பீஜனுடைய ஃபியான்சி. ஓல் மேஹான், கிறிஸ்டியுடைய அப்பா. Now let's get into the play. இது ஒரு காமெடி பிளே காண்டி மேயோ அப்படிங்கிற பிளேஸ்ல நடக்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு டார்க் ஆட்டம் ஈவினிங். பீஜன் தான் அப்பாவுடைய பப்ல தனியா உட்காந்து தன்னுடைய வெட்டிங்க்கு தேவையான திங்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பீஜனுடைய ஃபியான்சி ஷான் அந்த இடத்துக்கு வராரு. வந்து பீஜன் தனியா இருக்கிறத பார்த்துட்டு அப்பா எங்க அப்படின்னு கேட்குறாரு. இவங்க சொல்றாங்க அப்பா ஒரு ஃபியூனரல் சர்வீஸ்க்கு போயிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ வெளியே ரொம்ப இருட்டா பயமா இருக்கு வரவே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பீஜன் சொல்றாங்க, ஆமா எனக்கும் ரொம்ப பயமா தான் இருக்கு, ரொம்ப டார்க்கா இருக்கு, இன்னைக்கு என் கூட இருக்கீங்களா, அப்பா வர வரையும் என் கூட இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஷான், ஐயோ நான்லாம் இருக்க மாட்டேன், இந்த விஷயம் ஃபாதர் ரெய்லிக்கு தெரிஞ்சா நம்மளுடைய வெட்டிங்க்கு பெர்மிஷன் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஃபாதர் ரெய்லி யாருன்னா இவரு தான் இவங்களுடைய வெட்டிங்க்கு பெர்மிஷன் தரக்கூடிய ஒரு ப்ரீஸ்ட். ஸோ இவருக்கு தெரிஞ்சா தரமாட்டாரு அப்படின்னு சொல்லி சாக்கு சொல்லிட்டு ஷான் அந்த இடத்த விட்டு போகும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலி இவருக்கு ரொம்ப பயமா இருக்கு அந்த டார்க் நினைச்சு. பட் இப்படி ஒரு ரீசன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகணும்னு நினைக்கிறாரு. இதை கேட்ட பீஜன் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுறா. நம்ம துணைக்கு தானே நம்ம கூட இருக்க சொன்னோம், இவர் இப்படி சொல்றாரே அப்படின்னு. அப்போ ஷான் சொல்றாரு, வேணும்னா நான் போயிட்டு குயின் விடோவை அனுப்புறேன், அவங்க உனக்கு துணையா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பீஜன், வேண்டாம், அவங்க கூட இருக்கிறதுக்கு நான் தனியாவே இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்றான். இப்போ ஷான் சொல்றாரு, நான் வர வழியில அந்த டிச்ல ஒருத்தருடைய முழங்கல் சத்தம் கேட்டுட்டே இருந்தது, பட் போய் பாக்குறதுக்கு பயமா இருந்தது டார்க்கா இருந்ததால, அதனால நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே பீஜனுடைய அப்பா மைக்கேல் அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபில்லி அண்ட் ஜிம்மோ வந்துடுறாங்க. பட் அவங்க உடனே ரிட்டர்ன் ஆக வேண்டிய அவசியம் இருந்ததால ஷானை அன்னைக்கு பீஜன் கூட ஸ்டே பண்ண சொல்லி கேட்குறாங்க. பட் ஷான் மறுத்துட்டு வெளியே போயிடுறான். போனவன் உடனே ரிட்டர்ன் ஆயிடுறான். ஏன்னா அந்த டிச்ல முனங்கல் சத்தம் கேட்ட இடத்துல யாரோ இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த டிச்ல விழுந்த பர்சனே இந்த பப்க்கு வந்துடுறான். அவன் தான் கிறிஸ்டி. அவனை பார்க்கும்போது ரொம்ப ஷாப்பியா அழுக்கா இருக்கான். அதுல இருந்தே தெரியுது இவன் தான் அந்த டிச்ல விழுந்த பர்சன் அப்படின்னு. கிறிஸ்டி குடிக்க ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு போலீஸ் யாராவது வருவாங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு மைக்கேல், இந்த இடத்துக்கு போலீஸ் வரமாட்டாங்க, இது லைசன்ஸ் வாங்கின பப் தான், நீங்க என்ன பண்ணீங்க, உங்களை தேடி போலீஸ் வருமா அப்படின்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றான். அப்போ கேட்கறாங்க, நீங்க என்ன பண்ணீங்க, ஏன் உங்களை போலீஸ் தேடுது அப்படின்னு எல்லாம் நிறைய விஷயம் கேட்டுட்டே இருப்பாங்க. இவன் அமைதியாவே இருப்பான். பீஜனுக்கு கோவம் வந்துடும். பக்கத்துல இருந்த தொடப்பத்தை எடுத்து, நீ இப்ப சொல்லலைன்னா இதுலயே உன்னை அடிப்பேன்னு சொல்லும் போது கிறிஸ்டி, நான் சொல்லிடுறேன், நான் வந்து என்னுடைய அப்பாவை கொலை பண்ணிட்டேன், அவர் என்கிட்ட ரொம்பவே க்ரூயலா நடந்துக்கிட்டாரு, அதனால ஒரு பொட்டேட்டோ ஃபீல்ட்ல வச்சு மண்வெட்டியால அவரை அடிச்சு கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இருந்தவங்க எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அவனுடைய இந்த ஆக்ட அப்பாவை கொண்டுட்டானே அப்படின்னு பார்க்காம ரொம்ப ஹீரோயிக்கா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பாவே கொண்டுட்டியா, உனக்கு இவ்வளவு தைரியமா அப்படின்னு அவனை அட்மைர் பண்ணுவா பீஜி. மைக்கேலும் இம்ப்ரெஸ் ஆயிட்டு கிறிஸ்டிக்கு உன்ன மாதிரி ஒரு ஆளு தான் எங்க பப்புக்கு வேணும்னு அந்த பப்லயே ஒரு வேலையும் போட்டு கொடுத்துருவாரு. இப்போ மைக்கேல் அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப ஃபியூனரலுக்கு போயிடுவாங்க. இவங்க வெளியே போனதை பார்த்த ஷான் பப்புக்கு ரிட்டர்ன் ஆவாரு. இப்போ கிறிஸ்டி பீஜன் கூட இருக்கா இல்லையா, அதனால ஷானும் நான் உன் கூட ஸ்டே பண்றேன் அப்படின்னு சொல்வாரு. அது கேட்ட பீஜன் ரொம்பவே இரிட்டேட் ஆயிடுவா. இவ்வளவு நேரம் நான் என் கூட ஸ்டே பண்ண சொல்லி கேட்டேன், நீ வேண்டான்னு போயிட்டே, இப்போ இதுக்கு மேல நீங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிடுவா. வெளியே போன ஷான் என்ன பண்ணுவாருன்னா விடோ குயினை பப்புக்கு போக சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. இப்போ பீஜனும் கிறிஸ்டியும் பப்ல தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க லைஃபை பத்தி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ கிறிஸ்டி பீஜனை கேட்கறான், நீ சிங்கிளானு. இவளும் ஆமா நான் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த நேரத்துல பப்போட டோர் நாக் பண்ற சத்தம் கேக்குது. அதை கேட்ட உடனே பீஜன் கண்டுபிடிச்சிடுறான் அது விடோ குயின் தானே. பீஜன் கிறிஸ்டி கிட்ட சொல்றான், இப்போ ஒரு லேடி ஒருத்தவங்க உள்ள வருவாங்க, அவங்க ரொம்ப மோசமானவங்க, தன்னுடைய ஹஸ்பண்டையே அவங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்வா. இந்த சமயத்துல விடோ குயின் உள்ள வராங்க. பார்த்த உடனே விடோ குயினுக்கு கிறிஸ்டியை பிடிச்சிருது, கிறிஸ்டிக்கும் விடோ குயினை பிடிச்சிருது. அப்போ கிறிஸ்டி யோசிக்கிறான், பீஜனா விடோ குயினான, இல்ல நமக்கு பீஜன் தான் செட் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பீஜனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பீஜன் விடோ குயின் கிட்ட நீங்க கிளம்பலாம், நானே தனியா மேனேஜ் பண்ணிக்குவேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிடுறான். விடோ குயின் வெளியே போற சமயத்துல உனக்கு ஷான் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு இல்லையா, சோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் நீ பாரு, அதே
மாதிரி எதுக்கு நீ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட ஸ்டே பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போயிடுவா. ஆல்ரெடி பீஜனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கிறிஸ்டி ரொம்பவே ஷாக் ஆயிடுவான். அவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ பீஜன் நான் இந்த மாதிரி ஒரு கோலையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். கிறிஸ்டிக்கு தனி ரூம் கொடுத்துருப்பாங்க. இவன் அந்த ரூம்ல படுத்துட்டு தான் அப்பாவை கொண்டதை இவங்க எல்லாம் இவ்வளோ கரேஜியஸா பாக்குறாங்களே, பொண்ணுங்களாம் நம்மள பார்த்து இவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகுறாங்களேன்னு நினைச்சு தன்னை தானே ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு அந்த ரூம்ல படுத்துட்டு இருப்பான். இதோட ஆக்ட் 1 முடியுது. ஆக்ட் 2 கிறிஸ்டியை பற்றின நியூஸ் அந்த வில்லேஜ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் இந்த கிறிஸ்டியை பார்க்கறதுக்காக வராங்க, இன்க்ளூடிங் விடோ குயின். இவங்க வந்து கிறிஸ்டி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அந்த பீச் பக்கத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடக்குது, உன்னோட பேரையும் நான் கொடுத்துருக்கேன், நீ கண்டிப்பாக காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த கேர்ள்ஸ் எல்லாம் கிறிஸ்டி கிட்ட நீங்க எப்படி கொலை பண்ணீங்க, எதுக்காக உங்க அப்பாவை கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு கிறிஸ்டி சொல்றான், என்னை விட பெரிய பொண்ணு ஃபேட் அண்ட் அக்லியா இருக்க ஒரு விடோ உமனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அப்பா நினைச்சாரு, எனக்கு அது பிடிக்கல, அதனால அப்பாவை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த கேர்ள்ஸ் கூட கிறிஸ்டி இருக்கிறத பார்த்த பீஜனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இவ வந்து இந்த கேர்ள்ஸ் எல்லாரையும் வெளியே அனுப்பிடுறா. அனுப்பிட்டு கிறிஸ்டி கிட்ட நீ இந்த மாதிரி இந்த கதையை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன்னா இது போலீஸ்க்கு தெரிய வந்துடும், அதனால நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றா. கிறிஸ்டியும் பீஜனும் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஷான் வராரு. இவருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடுது பீஜனுக்கு கிறிஸ்டி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. அதனால ஏதோ ஒரு வேலை சொல்லி பீஜனை கொஞ்சம் தூரமா அனுப்பிச்சிட்டு கிறிஸ்டி கிட்ட ஷான் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு 1 வே டிக்கெட் டு அமெரிக்கா அனுப்புறேன், நீ அமெரிக்காவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரவே கூடாது, அங்கேயே இருந்துக்கோ. அண்ட் ஆல்சோ உங்ககிட்ட நல்ல ட்ரெஸ் இல்லை இல்லையா, என்கிட்ட இருக்க நல்ல ட்ரெஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதெல்லாம் போக முடியாது, நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு கிறிஸ்டி சொல்லிடுறாரு. இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஷான் விடோ குயின் கிட்ட போயிட்டு டீல் பேசுறான். என்னன்னா, நான் உனக்கு பணம் தரேன், நிறைய ஹெல்ப்லாம் பண்றேன், நீ எப்படியாவது கிறிஸ்டியை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ என்னுடைய ரூட் கிளியர் ஆயிடும், நான் பீஜனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு விடோ குயினும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ ஷான் கொடுத்த ட்ரெஸ்ஸை கிறிஸ்டி போட்டுட்டு வெளியே வரும்போது ஜன்னல் வழியா ஒரு உருவத்தை பாக்குறான். அது அவனுக்கு தன்னோட அப்பாவுடைய உருவம் மாதிரி தெரியுது. ஒருவேளை அப்பாவோட ஆவிதான் வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லி பயப்படுறான். அப்புறம் பப்குள்ள யாரோ உள்ள வர சத்தம் கேட்டுட்டு இவன் ஓடி போய் டோருக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கலாம். ஆக்சுவலி அங்க வந்ததே கிறிஸ்டியுடைய அப்பா ஓல்மயோன் தான். இவரு தலையில ஒரு பேண்டேஜ் போட்டிருக்காரு, கொஞ்சம் பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் இருக்கு. கிறிஸ்டியுடைய அப்பா ஓல்மயோன் விடோ குயினை மீட் பண்ணி கிறிஸ்டியுடைய அப்பியரன்ஸ் பத்தி எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணி, இந்த மாதிரி ஒரு ஆள் பாத்தீங்களா, அவன் ஒரு லேசி ஃபூல் அப்படின்னு அவனை பத்தி பாத்தீங்களான்னு கேக்குறாரு. விடோ குயினுக்கு தெரிஞ்சிருது இது வந்து கிறிஸ்டியுடைய அப்பா தான் அப்படின்னு. விடோ குயின் கிறிஸ்டியை காப்பாத்துறதுக்காக கப்பல் ஏறுற இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நீங்க போனீங்கன்னா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அவங்க அப்பாவும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ கிறிஸ்டி விடோ குயினை தேங்க் பண்றான், அவங்க அப்பா கிட்டே இவனை காட்டி கொடுக்காம இருந்ததுக்காக. அண்ட் இந்த விஷயத்த பீஜன் கிட்டேயும் சொல்லாத, ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் பணம் தரேன் அண்ட் நிறைய ஆஃபர் பண்ணுவான். விடோ குயினும் ஓகே சொல்லிடுவா. இப்போ அந்த வில்லேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து கிறிஸ்டிய அந்த காம்படிஷனுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்போ விடோ குயின் என்ன யோசிப்பாங்கன்னா, கிறிஸ்டிக்கும் பீஜனுக்கும் மேரேஜ் ஆச்சுன்னா கிறிஸ்டி நமக்கு நிறைய ஆஃபர் பண்ணுவான், இல்ல ஷானுக்கும் பீஜனுக்கும் மேரேஜ் ஆச்சுன்னா ஷான் நமக்கு நிறைய ஆஃபர் பண்ணுவான், இல்ல அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகலைன்னா கிறிஸ்டியை நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. இதோட ஆக்ட் 2 முடியுது. ஆக்ட் 3 இப்போ இந்த பப்ல மைக்கேல் ஜேம்ஸ் அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. இந்த சமயத்துல கிறிஸ்டியோடைய அப்பா பப்புக்கு வந்துடுவாரு. வந்து எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க, என்னுடைய கதையை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவரை உட்கார வச்சு சாப்பிட ஏதாவது கொடுப்பாங்க. அவங்களோட கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண இருப்பாங்க. இதை பார்த்த விடோ குயின் அவங்கள பேச விடக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்களால முடியாது, அவங்க ஆல்ரெடி அவங்களோட கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த சமயத்துல பப்புக்கு வெளியே இந்த காம்படிஷன்ல கிறிஸ்டி எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் வின் பண்ணிடுவான். ஸோ கிறிஸ்டியை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சத்தம் கேட்டு எல்லாரும் திரும்பி பார்க்கும்போது அவங்க அப்பா கிறிஸ்டியை பார்த்துருவாரு. ஸோ தன் பையன் தான் அது அப்படின்னு நினைக்கும் போது விடோ குயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அது உங்க பையன் கிடையாது, உங்களுக்கு தலையில அடிபட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதனால நீங்க வேற மாதிரி யோசிக்கிறீங்க, உங்க பையனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல உடனே அவங்க அப்பாவை யோசிக்கிறாரு, அவன் ஒரு ஃபூல், அவன் ஒரு லேசி ஃபூல், அவனால கண்டிப்பா இதெல்லாம் வந்து வின் பண்ண முடியாது, ஸோ கண்டிப்பா அவன் என் பையனா இருக்காது அப்படின்னு இவரும் தன்னைத்தானே கன்வின்ஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ கிறிஸ்டி பீஜனுக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பான். பீஜனும் அதை அக்செப்ட் பண்ணிப்பா. ஸோ இந்த இடத்துக்கு ஷானும் மைக்கிளும் வராங்க. ஷான் என்ன சொல்வானா, ஃபாதர் வந்து வெட்டிங் ஓகே சொல்லிட்டாரு, ஸோ நம்ம மேரேஜ்க்காக திங்ஸ் எல்லாம் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்டி அதை வேண்டாம், நான் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, நான் கிறிஸ்டியை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்னோன்னா மைக்கிளுக்கு கோவம் வந்துடும். மைக்கிள் என்ன சொல்வாரு, உனக்கும் ஷானுக்கு தானே என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, நீ எப்படி பண்றேன்னு கேட்கும் போது அவன் ஸ்ட்ராங்கா சொல்லிடுவா, இல்லை எனக்கு கிறிஸ்டியை தான் பிடிச்சிருக்கு, நான் கிறிஸ்டியை தான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ மைக்கிள் ஷானை என்ன சொல்றாருன்னா, நீ போய் கிறிஸ்டி கூட சண்டை போடு, ஸோ யார் வின் பண்றீங்களோ அவங்களுக்கு என் பொண்ணை வந்து
வந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஷான் அதெல்லாம் சண்டை போட முடியாதுன்னு சொல்லிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் கிறிஸ்டி வந்து எல்லா காம்படிஷன்லயும் வின் பண்ணியிருக்கான் அண்ட் அப்பாவை வேற கொலை பண்ணியிருக்கான். ஸோ அவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு வின் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அதெல்லாம் சண்டை போட முடியாதுன்னு சொல்லிடுவாரு. ஸோ மைக்கிளும் சொல்லிடுவாரு, நீ இப்படி சொன்னா எனக்கு வேற வழி இல்லை, நான் கிறிஸ்டிக்கும் பீஜனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் போதே அந்த வில்லேஜஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஓல்ட் மேனை கூட்டிட்டு வருவாரு. அது யாருன்னா கிறிஸ்டியுடைய அப்பா. ஸோ இப்போ எல்லாருக்கும் உண்மை ரிவீல் ஆயிடும், இந்த ஓல்ட் மேன் தான் கிறிஸ்டியுடைய அப்பான்னு. ஸோ பீஜன் ரொம்பவே கோவப்படுவான், நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ கிறிஸ்டி பீஜனை கன்வின்ஸ் பண்ணுவான், நான் நிஜமாவே அவரை அடிச்சேன், ஆனா அவர் சாகல, நான் வந்து உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான லவ் அப்படின்னு சொல்லி இவன்ட்ட சொல்லுவான். பட் பீஜன் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். இவனுக்கு ரொம்ப கோவம் வந்து இப்ப நிஜமாவே என்னோட அப்பாவை நான் கொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை கொல்றதுக்காக துரத்திட்டு ஓடுவான். இப்போ அகைன் அவங்க அப்பாவை கொண்டுட்டு கிறிஸ்டி பீஜன் கிட்ட ரிட்டர்ன் ஆவான். இந்த சமயத்துல விடோ குயின் வந்து வார்ன் பண்ணுவாங்க, நீ வந்து இப்படியே ஓடி போயிடு, வில்லேஜஸ் எல்லாம் உனக்கு அகைன்ஸ்டா டர்ன் ஆயிட்டாங்க, ஸோ அவங்க உன் மேல கோவமா இருக்காங்க, நீ போயிடுவா. அதை கேட்காம பீஜனை பார்க்கறதுக்காக கிறிஸ்டி வருவான். வந்துட்டு சொல்லுவான், நான் நிஜமாவே அப்பாவை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது வில்லேஜஸ் எல்லாம் அவன் மேல கோவப்பட்டு அவனை அடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ பீஜன் சொல்லுவான், நீ உன் அப்பாவை கொண்டுட்டேன்னு ஒரு கதையா சொல்லும் போது அது ஹீரோயிசமா இருந்தது, பட் இப்ப நிஜமாவே என் கண்ணு முன்னாடி நடக்கும் போது எனக்கு பயமா இருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும், ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ ரொம்ப அரகண்டா நடந்துட்டு அங்க இருக்க எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ அந்த வில்லேஜஸ் எல்லாம் சேர்ந்து அவனை வந்து ஒரு கயிறுல கட்டி போட்டு வச்சிருவாங்க. இப்போ என்ன பண்ணுவான், அவனை எப்படியாவது விடுவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ஷானுடைய காலை கடிச்சு வச்சிருவான். இந்த சமயத்துல கிறிஸ்டியுடைய அப்பா அகைன் எழுந்து வருவாரு. இப்போவும் அவர் சாகல. சோ திரும்ப எழுந்து வந்து என் பையனை விட்டுருங்க, நாங்க எங்கேயாவது போயிடுறோம் அப்படின்னு எல்லா வில்லேஜஸ்டையும் கேட்பாரு. கிறிஸ்டி அவங்க அப்பா கூட போக மாட்டேன்னு சொல்லிடுவாங்க, அவங்க கூட வந்தா நீங்க அகைன் என்ன ஸ்லேவ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவீங்க, அதனால நான் உங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பையன் இவ்வளவு தைரியமா பிரேவா பேசுறத பார்த்த உடனே அவரும் இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. நான் இனிமேல் அந்த மாதிரிலாம் நடத்த மாட்டேன், உன்னை நல்லா ட்ரீட் பண்றேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை அவரோட அழைச்சிட்டு போயிடுவாரு. ஷானுக்கு இப்போ நிம்மதியாயிடும், அப்பா நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு. ஷான் திரும்ப போயிட்டு பீஜன் கிட்ட அவங்க மேரேஜ் பத்தி ரிமைண்ட் பண்ணுவான். இப்போ பீஜன் அவனை ஓங்கி அரைஞ்சிட்டு, எனக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அழ ஆரம்பிச்சிருவா. அவ கடைசியா என்ன சொல்வானா, ஐ ஹவ் லாஸ்ட் தி ஒன்லி பிளே பாய் ஆஃப் தி வெஸ்டர்ன் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் பண்ண ஆரம்பிப்பா. இதோட இந்த பிளே முடியுது. Thank you for watching. Do subscribe and support. Thank you.